ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஓகே, அரசியல் அமைப்பில் அந்த அரசியல் அமைப்பு விதிகள், ஓகேவா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் தெரியாமல் நம்ம எக்ஸாம் பக்கம் போகவே கூடாது ஃபஸ்ட்டு, ஓகேவா. அதனால் பார்த்திங்கன்னா இதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதில் கண்டிப்பாக இந்த ஆர்டிகல் கண்டிப்பாக 2 கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, ஓகேவா. நம்ம கொஞ்சம் ஏமாந்தோமா அவ்வளோதான், ஓகேவா. அதனால் இதை நல்லா பார்த்துக்கோங்க, ஓகேவா. இப்போ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய வீடியோ நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இனிமேல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பாக நான் பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் லிங்க் அனுப்ப மாட்டேன். லிங்க் அனுப்புறதுக்கு எனக்கு டைம் இல்லை, ஓகேவா. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜிகே, ஓகேவா, ஜிகே பிடிஎஃப் அண்டு பார்த்திங்கன்னா மேக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பரு, இது எல்லாத்தையுமே சேர்ந்து வீடியோவாக மேக் பண்ணுறது, இதுக்கே பார்த்திங்கன்னா எனக்கு 7 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, ஓகேவா. உங்களுக்கு அமுச்சு விடுறதுக்கு பார்த்திங்கன்னா மொத்தம் எல்லாம் சேர்த்து எனக்கு 10 மணி நேரம் நான் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்குது. கண்டிப்பாக என்னால் பண்ண முடியல. அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில் நான் யாருக்குமே பார்த்திங்கன்னா வீடியோ லிங்க் அனுப்ப மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், சேனல்லே நீங்கள் பார்த்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம், ஓகேவா. யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்துட்டு நீங்கள் எப்பயும் போல் எனக்கு பார்த்திங்கன்னா அங்கே யூடியூப் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அது இல்லாத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் எப்பயும் போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போகலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரசியலமைப்பு விதிகளில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 1, ஓகேவா. இந்த ஆர்டிகல் 1 இதை பார்த்திங்கன்னா இந்தியாவை பார்த்திங்கன்னா பாரதம்னு சொல்லுது, ஓகேவா. இந்த ஆர்டிகல் பார்த்திங்கன்னா இந்தியாவை பாரதம்னு சொல்லுது, ஓகேவா. இந்த ஆர்டிக்கலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா. சரிப்பா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 5 to 11, ஓகேவா. இந்தியன் குடியுரிமையை பற்றி சொல்லுது, ஓகேவா. இந்தியாவினுடைய குடியுரிமையை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5 to 11. இதை பார்த்திங்கன்னா இந்த 5லேருந்து 11 வரலும் என்னென்ன ஆர்டிகல்ஸ் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் பார்த்திங்கன்னா தனி டைட்டில் குடியுரிமையை பற்றி எடுத்து நம்ம வீடியோவாக போடும்போது நான் ஃபுல் டைட்டில் சொல்கிறேன். இப்போதைக்கு விதி மட்டும் அந்த ஆர்டிகல் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 5 to 11 குடியுரிமை. ஃபஸ்ட்டு ஆர்டிகல் பார்த்திங்கன்னா இந்தியாவை பாரத் அப்படின்னு சொல்லி சொல்லுது, ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 14, ஓகேவா. ஆர்டிகல் 14 இது பார்த்திங்கன்னா சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஓகேவா. ஆர்டிகல்னு ஒன்று கேட்டால் அதுக்கு ஃபஸ்ட்டு சான்ஸு இது தான் வரும், ஓகேவா. அனைவரும் சட்டத்தின் முன் அனைவரும் என்னது சமம் அப்படிங்கிறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கலு, ஓகேவா. லாஸ்ட் டைம் கூட இதை கேட்டிருந்தாங்க. ஆர்டிகல் 14 தான் அது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது, ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 17, ஓகேவா. இது பார்த்திங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு, ஓகேவா. தீண்டாமை ஒழிப்பு தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல். இதுவும் பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தீண்டாமை ஒழிப்பு, ஓகேவா. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஓகேவா. அது ஒழிக்கிறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 17. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 18, ஓகேவா. பட்டங்கள் ஒழிப்பு, ஓகேவா. பட்டங்கள் என்னது, நம்ம பிஎஸ்சி பிகாம் பிஇ இதெல்லாம் பிடிக்குவாங்களா, அது கிடையாது, அந்த பட்டம் கிடையாது, ஓகேவா. மற்ற பட்டங்கள், ஓகேவா. படிப்பு, இராணுவம், இந்தமாரி பட்டங்கள் தவிர இப்போ இராணுவத்தில் பார்த்திங்கன்னா மேஜர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஹவில்தார்னு சொல்லி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உயரிய விருது, ஓகேவா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உயரிய பட்டங்கள், அது விருது கிடையாது, பட்டங்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருமை. அந்தமாரி பட்டங்கள்லாம் படித்து வாங்கக்கூடிய பட்டங்கள்லாம் நம்மளுக்கு பெருமையான பட்டங்கள், ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சர் பட்டம், நைட் அவுட் பட்டம், பிரிட்டிஷ்காரனுங்களாம் அந்த கொடுத்தாருங்க பார்த்தீங்களா. அந்தமாதிரி பட்டம்லாம் என்னது, அந்த பட்டங்கள்லாம் ஒழிக்கிறது, ஓகேவா. இந்த படிப்பு சம்மந்தமாகவும் அந்த மிலிட்ரியில் தரக்கூடிய பட்டங்கள் தவிர மற்ற பட்டங்கள் எல்லாமே என்ன பண்ணணும், ஒழிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பார்த்திங்கன்னா சமத்துவமின்மை ஏற்படுத்துது, என்ன பண்ணுது, சமத்துவமின்மையை ஏற்படுத்துது. அப்படிங்கிறதுனால ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 18 கொண்டு வந்தாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 19. ஆர்டிகல் 19 பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது பார்த்திங்கன்னா பேச்சுரிமை, ஓகேவா. பேச்சுரிமை, ஒரு மனிதனுக்கு பார்த்திங்கன்னா பேசக்கூடிய உரிமை பார்த்திங்கன்னா இருக்குது. எங்கே வேணாலும் அவங்க என்ன பண்ணலாம், பேசலாம். மற்றவங்களுடைய மனசு புண்படாத அளவுக்கு அவங்க என்ன பண்ணலாம், பேசலாம். அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த பேச்சுரிமை பார்த்திங்கன்னா சொல்லுது, ஓகேவா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்னென்னா 19ல் 1 பார்த்திங்கன்னா பத்திரிகை சுதந்திரம், ஓகேவா.
ஸோ பத்திரிக்கைக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கே வேணாலும் போய் நியூஸை கேதர் பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்குன்னு தனி இடம் ஒதுக்கப்படுது. அவங்கள மீறி அவங்கள எதிர்த்தும் அவங்களுக்கு அலோவ் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதான் வந்து பத்திரிக்கை சுதந்திரம். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த 19(1) தான் இருக்குது, இந்த ஆர்டிகல் 19(1). ஸோ இதெல்லாம் கேட்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21. ஓகேவா? ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். வாழும் உரிமை. ஓகேவா? என்னது? வாழும் உரிமை. ஓகேவா? ஸோ இந்தியாவில் குடிமகனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் என்னது பார்த்திங்கன்னா இந்தியாவின் எந்த மூலையில் வேணாலும் வாழக்கூடிய உரிமை இருக்குது. ஓகேவா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் தவிர அப்படின்னு முன்னே இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நீக்கியாச்சு. ஓகேவா? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு கொடுக்கப்பட்டு வந்த அந்த சிறப்பு அந்தஸ்தை என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீக்கிட்டாங்க. அந்த 360 ஆர்டிகல் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க நீக்கியாச்சு. ஓகேவா? ஸோ அதனால் இப்போ இங்கேயும் போய் என்ன பண்ணலாம், வாழக்கூடிய உரிமை இருக்குது. ஸோ இந்தியாவில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழக்கூடிய உரிமை என்னது இருக்குது, அதான் வந்து பார்த்திங்கன்னா வாழும் உரிமை. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21 சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா? எங்கள் ஆர்டிகல் 21 சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 21A. ஏன்னா அமெண்ட்மெண்ட், அதாவது சட்ட திருத்தம். ஓகேவா? ஸோ 21 என்ன பண்ணியிருக்கிறாங்க, சட்ட திருத்தம் பண்ணி 21A அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான கல்வி உரிமை. ஓகேவா? ஸோ குழந்தைகளுக்கான கல்வி உரிமை இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி மறுக்கப்படுது. ஓகேவா? அவங்க பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய படிக்க வைக்கல அப்படின்னா அந்த குழந்தையே வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு, அதாவது குழந்தைன்னா நேற்று பிறந்த குழந்தை வந்து கேஸ் போடுமா சார்னு கேட்கக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு குழந்தைன்னு வந்து பார்த்திங்கன்னா ஐநா என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த பிறந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 14 வயசு. ஓகேவா? ஸோ 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே என்னது குழந்தைகள்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த 17 வயசு குழந்தைக்கு தெரியாதா, 17 வயசு பையன் வந்து குழந்தையா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போட்டு என்ன பண்ணலாம், எங்கள் அப்பா அம்மா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேஸ் போட்டே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த எஜுகேஷனை வாங்கக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உரிமை வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆர்டிகல் பிரிவு தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த 21A. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கான உரிமை, கல்வி வாங்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆர்டிகல் 24. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 24 என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. ஓகேவா? ஸோ குழந்தை தொழிலாளர்கள் ஒழிப்பு இதை தான் என்னென்ன பண்ணுறாங்க, இதை வந்து என்ன பண்ணுற ஒழிக்கவே முடியல. ஓகேவா? ஸோ அதுக்கான ஆர்டிகல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. ஸோ 18 வயதுக்கு குறைவான குழந்தைகளை யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, அவங்க ஸ்கூல் படிக்கிறத விட்டுட்டு அவங்க வேலைக்கு போகக்கூடாது. அவங்க வந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த அபாயகரமான பகுதிகளில் என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு பணியில் அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் என்னது 24 சொல்லுது. ஓகேவா? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நீதி பேராணை, இதை தான் வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு, அரசியலமைப்பின் இதயமும் ஆன்மாவும் ஸோ அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஸோ போத் ஹார்ட் அண்ட் சவுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 32 பற்றி சொல்லியிருக்கிறாரு. இதே வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த நீதி பேராணை அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமை மறுக்கப்படும் போது, ஓகேவா, அவனுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்படும் போது அவன் என்ன பண்ணலாம், உச்சநீதிமன்றத்தையோ உயர்நீதிமன்றத்தையோ அணுகி என்ன பண்ணலாம், தன்னுடைய அடிப்படை உரிமையை வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆர்டிகல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 32. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நீதி பேராணை வந்து பார்த்திங்கன்னா 5 பேராணைகளை வந்து என்ன பண்ணோம் பிறப்பிக்கும். ஸோ ஹெபியஸ் கார்பஸ். ஓகேவா? ஹெபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், செட்டியோரரி, குவோ வரண்டோ. ஓகேவா? ஸோ இந்தமாரி 5 அதாவது பேராணைகளை என்ன பண்ணோம் பிறப்பித்து அந்த உரிமையை என்ன பண்ணோம் மீட்டு கொடுக்கும். ஸோ அப்படிங்கிறது தான் இந்த 32வது ஆர்டிகல். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 40. ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 40 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், காந்தியடிகளுக்கு பிடிச்ச ஆர்டிகல். ஓகேவா? ஸோ இதை வந்து கேள்வியாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ காந்தியடிகளின் கனவு வந்து பார்த்திங்கன்னா கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல். ஓகேவா? என்னது கிராம பஞ்சாயத்துகளை அமைத்தல் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காந்தியடிகளினுடைய கனவு. ஓகேவா? ஸோ அமைத்தல் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 40. ஓகேவா? ஸோ அவர் சொன்னதனுடைய தீமை மெயினாக வச்சு உருவாக்கணும் தான் இந்த ஆர்டிகல். ஸோ கிராம பஞ்சாயத்துக்களை ஒவ்வொரு இதுலேயும் என்ன பண்ணணும் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 40. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 45. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாய கல்வி. ஓகேவா? ஸோ குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி. ஸோ 6 to 14 வயசில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாய கல்வி வந்து வழங்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் அல்லது
என்னது பாதுகாவலர். ஓகேவா, பேரண்ட்ஸ் இருக்கிற குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக பேரண்ட்ஸு அந்த அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வி கொடுத்தே ஆகணும். ஓகேவா, பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்க யாராவது அவங்கள பாதுகாப்பு எடுத்து கூட்டிகிட்டு போய் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்து என்ன பண்ணணும், அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், கல்வி கொடுத்தே ஆகணும். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ் மற்றும் பாதுகாவலருடைய கடமை. கொடுத்து கடமைன்னு என்ன அர்த்தம், ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேவா, மஸ்ட் பி ஃபாலோடு. ஓகேவா, கண்டிப்பாக என்னது ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஷுட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதே சமயத்தில் என்ன பண்ணுவோம், மஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, அதே சமயத்தில் என்ன பண்ணுவோம், ஆட் டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ கட்டாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 விதத்தில் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த ஷுட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா சில சமயம் ஃபெயிலியர் ஆனாலும் ஆயிடலாம். ஆனால் இந்த மஸ்ட்டில் என்ன பண்ணக்கூடாது, ஃபெயிலியரே ஆகக்கூடாது. மஸ்ட்லேயும் ஆட் டூலையும் ஃபெயிலியரே ஆகக்கூடாது. இது ரெண்டும் ஒரே மீனிங் தான், ரெண்டும் ஒரே இடத்துல யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டியூட்டி. ஓகேவா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூட்டி. மஸ்ட்டும் ஆட்டும் எங்கே யூஸ் பண்ணணும்னா டியூட்டியில் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டாயத்துக்கு யூஸ் பண்ணணும். ரைட்டாக, கட்டாயத்துக்கு யூஸ் பண்ணணும். அதான் ஷுட்டுக்கும் மஸ்ட்டு ஆட்டோவுக்கும் இல்லை. ஓகேவா, இது ஓகேவா, வி ஆட் டு ஒபே அவர் டிராஃபிக் ரூல்ஸ். ஆட் டு ஒபே. ஓகேவா, ஆட் டு ஒபேன்னு தான் சொல்லணும். ஓகேவா, என்னது நாம் என்ன பண்ணோம், என்னது கீழ்ப்படிய வேண்டும், டிராஃபிக் ரூல்ஸுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டியூட்டி. அந்த இடத்துல வி ஷுட் ஒபேன்னு போட்டால் அது தப்பு. ஓகேவா, அதுதான் வித்தியாசம். ஓகேவா, அப்போ அந்த 45 அப்படிங்கிறது என்னது, பேரண்ட்ஸ் அல்லது பாதுகாவலர் கண்டிப்பாக அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும், கண்டிப்பாக அந்த அடிப்படை கல்வி என்ன பண்ணணும், கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமையில் வருது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆர்டிகல் 48 இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட். ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா காடுகள், ஸோ விலங்குகள் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறதுக்கான ஒரு சட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா 48. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2017 வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு பிரச்சனை நடந்துச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பசுவை என்ன பண்ணக்கூடாது, அது வந்து பார்த்திங்கன்னா பசு வதை. ஓகேவா, பசுவை வந்து நீங்கள் வந்து அடித்து துன்புறுத்துறீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா பசுவை வந்து வதை செய்கிறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 48 தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் இருக்குது, அதுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அதை சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டிகல் 48 தான் பசுவை மட்டும் என்ன பண்ணாங்க, நீக்கிட்டு அந்த சட்டம் போட்டு மறுபடியும் என்ன பண்ணாங்க, ஜல்லிக்கட்டு பிரச்சனையை மறுபடியும் என்ன பண்ணாங்க, அதை ஜல்லிக்கட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. ஸோ ஆர்டிகல் 48 தான் திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா இங்கே 48 தான் விலங்குகளை வந்து பார்த்தா என்ன பண்ணக்கூடாது, பாதுகாப்பு கொடுக்கணும், அது சித்திரவதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 48 தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆர்டிகல் 48 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 51. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 51A. ஓகேவா, 51 இது வந்து பார்த்திங்கன்னா பன்னாட்டு அமைதி. ஸோ அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. 51A வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை கடமை. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேவா, அடிப்படை கடமை இருக்குது. இது கண்டிப்பாக ஒவ்வொரு குடிமகனும் ஃபாலோ பண்ண வேண்டியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 11 அடிப்படை கடமை இருக்குது. ஓகேவா, இதை வந்து 11 நாம் என்ன பண்ணோம், அதாவது இந்திய குடிமகன். ஓகேவா, சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஷுட் பி ஃபாலோடு. ஓகேவா, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, அடிப்படை கடமைகள் 11 கடமை இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் தனி வீடியோவாக போடுறேன். ஓகேவா, இப்போ வந்து இதை பற்றி இங்கே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. இங்கே நம்ம இங்கே நிறைய ஆர்டிகல் பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேவா, ஸோ 51A அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 11 அடிப்படை கடமைகளை பற்றி சொல்லுது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 52 ஆர்டிகல் 52 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லுது. ஓகேவா, ஸோ குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 52 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குடியரசுத் தலைவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு என்னென்னா டியூட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது எந்தெந்த ஆர்டிகளில் வருது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 63. ஸோ ஆர்டிகல் 63 இது வந்து பார்த்திங்கன்னா துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா, துணை குடியரசுத் தலைவர். ஓகேவா, ஸோ வைஸ் பிரசிடெண்ட்டை பற்றி என்ன பண்ணுது சொல்லுது. இந்த ஆர்டிகல் 63 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவருடைய டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா தனி வீடியோவில் போடுறேன், அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஓகேவா, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். இது வந்து பார்த்திங்கன்னா பிஎம். ஓகேவா, ஸோ பிஎம் பற்றி சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 74 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா, ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 76 வந்து பார்த்திங்கன்னா அட்டார்னி ஜென்ரல். ஓகேவா, ஸோ அட்டார்னி ஜென்ரல். ஓகேவா, அட்டார்னி ஜென்ரல்னால் யார், ஓகேவா, இந்திய வழக்கறிஞர். ஓகேவா, ஸோ இந்தியா லெவலில் வழக்கறிஞர். ஓகேவா, ஸோ
அதனால் பார்த்துக்கோங்க. அட்டார்னி ஜெனரலினுடைய ஆர்டிகல் என்னென்னு பார்த்தீங்கன்னா 76, பிஎம்னுடைய ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 74. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 79 இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ பார்லிமெண்ட்டை பற்றி பேசுது. ஓகேவா. ஸோ நம்ம இந்திய பாராளுமன்றம் பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 79வது ஆர்டிகல் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது 80வது ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ்யசபாவை பற்றி பேசுது. ஸோ ராஜ்யசபானா நம்மளுக்கு தெரியும் என்னது, மேலவை அல்லது மாநிலங்களவை. ஓகேவா. மேலவை அல்லது மாநிலங்கள் அவை. ஓகேவா. ஸோ எம்பி எம்எல்ஏஸ் இவங்க வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் உள்ள அவை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜ்யசபா. ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலவைன்னு சொல்லலாம், அதேமாதிரி மாநிலங்களவைன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 81வது ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. மக்களவைங்கிறது என்னது, மக்கள் ஓட்டு போட்டு தங்களுடைய பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த அவை தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மக்களவை. இது வந்து பார்த்திங்கன்னா லோக்சபான்னு சொல்லுவாங்க அல்லது கீழவைன்னு சொல்லுவாங்க. லோக்சபா, கீழவை, மக்களவை இது எல்லாமே ஒன்று தான். ஓகேவா. ஸோ இதனால் பார்த்துக்கோங்க. ஓகேவா. வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. ஸோ இதில் மொத்தம் டோட்டல் எவ்வளோன்னா 552 உறுப்பினர்கள். இப்போ இருக்கக்கூடியவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா 545 உறுப்பினர்கள். ஓகேவா. அதிகபட்சமாக எவ்வளோ தேர்ந்தெடுக்கலாம்னா 552. இந்த கொஸ்டின் ரொம்ப கிரிட்டிக்கலான கொஸ்டின். லோக்சபாவுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ பேர்த்த தேர்ந்தெடுக்கலாம்னா 552. ஓகேவா. ஸோ லோக்சபா உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டாங்கன்னா 545ன்னு சொல்லணும். ஓகேவா. அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா 93. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் தான். ஸோ சபாநாயகர் ஸ்பீக்கரை பற்றி சொல்லுது. ஓகேவா. சபாநாயகரை பற்றி பேசுது. ஓகேவா. ஸோ இந்த கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறதுக்கும் அதை நிராகரிக்கிறது வேணான்னு தள்ளுபடி செய்கிறதுக்கும் அது இன்னொரு நாளைக்கு மாற்றுறதுக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சபாநாயகர் தான். ஓகேவா. ஸோ அந்த மக்களவையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சபாநாயகர். ஓகேவா. ஸோ சபாநாயகர் அவர் தான். ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா பிஎம் தேர்ந்தெடுப்பார். ஓகேவா. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட மாட்டார் இவர். ஓகேவா. இவர் வந்து பார்த்திங்கன்னா என்னது, ஓட்டு போட மாட்டார். ஆனால் சமநிலையில் இருக்கும்போது அவங்களும் இந்த பிரச்சனையை சொல்கிறவங்களும் ஓட்டு போடுறாங்க, இந்த பிரச்சனையை சொல்கிறவங்களும் ஓட்டு போடுறாங்கன்னா ரெண்டும் ஈக்குவல் ஓட்டாக இருக்கும்போது இவர் வந்து ஓட்டு போடுவார். இவர் யார் பக்கம் ஓட்டு போடுறாரு அவங்க ஜெயிச்ச மாதிரி. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் இவர் என்ன பண்ணுவார், ஓட்டு போடுவார். ஸோ இந்த சபாநாயகரான ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 93. ஓகேவா. நெக்ஸ்ட் ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 110. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஸோ பண மசோதா. ஓகேவா. பண மசோதா. ஓகேவா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா பண மசோதாவா ஆர்டினரி மசோதான்னு முடிவு பண்ணுறவர் யாருன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீக்கர் தான், சபாநாயகர் தான். ஓகேவா. இதை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லாமல் இதை வந்து ரிலீஸ் பண்ணவே முடியாது. ஓகேவா. இது வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட தான் முதல்ல என்ன பண்ணோம், இது பண மசோதாவா சாதாரண மசோதான்னு முடிவு பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் இது வந்து ஸ்டார்ட்டே பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் 110 ஆர்டிகல். ஓகேவா. கேட்கக்கூடிய கேள்வி. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 112. ஓகேவா. ஆண்டு நிதிநிலை அறிக்கை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டு நிதிநிலை அறிக்கை. ஓகேவா. இந்த பட்ஜெட் போடுறாங்க பார்த்தியா, அந்த ஆர்டிக்கல் இதுதான். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் போடுறாங்களா, அந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த 112 இதை பேஸ் பண்ணி தான் என்னது, இதை சொன்னதுனால தான் அவங்க வந்து ஆண்டாண்டுக்கு என்ன பண்ணிட்டுருக்குறாங்க, போட்டுட்ருக்குறாங்க. ஓகேவா. காட்டிட்டுருக்குறாங்க நம்மக்கிட்ட. ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல், கேட்கக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 123. ஓகேவா. இந்த 123 வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவசர சட்டம். ஓகேவா. ஸோ ஆர்டினன்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அவசர சட்டம். குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்னா அவசர சட்டம் போடுவார். ஓகேவா. எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் போடுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டோட வேலை. ஓகேவா. ஆனால் இந்த லாக்டவுனு இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்லிமெண்ட் என்ன பண்ணுது, ஒர்க் ஆகாது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா யார் தான் சட்டம் போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் போடுவார். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவசர சட்டம். அந்த அவசர சட்டம் குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டத்தை பற்றி சொல்கிறது யாருன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 123. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 முன்னாடி 2, இந்த 2 பின்னால் 1, இந்த 3 அப்படியே 213ங்கிறது பார்த்திங்கன்னா ஆளுநரின் அவசர சட்டம். ஓகேவா. ஆளுநர் போடக்கூடிய அவசர சட்டம். இவர் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கு தலைவர், இவர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டுக்கு தலைவர். ஓகேவா. ஸோ குடியரசுத் தலைவருடைய டைரக்ட் அப்பாயின்மெண்ட் தான் இந்த ஆளுநர். ஓகேவா. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கும் அவசர சட்டம் மாநிலத்தில் போடலாம். ஒரு மாநிலத்தினுடைய நிர்வாகம் சரியில்லை, மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணுறாங்க, மக்களை வந்து அந்த ஆட்சி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்கிற சிஎம்மால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா ஆளுநர் என்ன பண்ணிடுவார்னா இங்கே ஆட்சியை கலைச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை பண்ணுவார். ஓகேவா. அவர் வந்து ஓகே சொல்லணுன்னா என்ன பண்ணுவார்னா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவசர சட்டம் போடுவார். ஓகேவா. ஸோ அவசர சட்டம் இவர் தான் போடுவார். ஸோ பார்லிமெண்ட்டு நம்மளுடைய அசம்பிளி. ஓகேவா.
நம்மளுடைய சட்டசபை செயல்படாத நேரத்தில் இவர் வந்து என்ன பண்ணுவார், மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவசர சட்டம் போடுவார். இவர் மாநிலத்தில் போடக்கூடிய அவசர சட்டத்தை பற்றி சொல்கிறது வந்து 213, இவரது வந்து 123. ஒன்றும் இல்லை, 2 முன்னாடி கொண்டு வந்துருங்க, 1 பின்னால் கொண்டு போயிருங்க, அவ்வளோதான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 124. ஸோ 124வது ஆர்டிக்கலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. 124 வந்து பார்த்திங்கன்னா இந்த சுப்ரீம் கோர்ட்டு உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா. ஸோ உச்ச நீதிமன்றம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வீடியோவாக போடுவேன். இதெல்லாம் சப்டைட்டில்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைட்டில். ஓகேவா. ஸோ இந்த 124வது ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 143. ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா டவுட் வந்துருச்சு. ஓகேவா. அந்தமாரி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்ச நீதிமன்றம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய டவுட்டை என்ன பண்ணணும், கிளாரிஃபை பண்ணணும். டவுட்டை வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணணும். ஓகேவா. அவருக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை என்ன பண்ணணும், தீர்த்து வைக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 143ல் சொல்லப்பட்டிருக்குது. ஓகேவா. உச்சநீதிமன்றம் குடியரசுத் தலைவருக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்தை என்ன பண்ணணும், சட்ட ரீதியான சந்தேகத்தை வந்து அவர் என்ன பண்ணணும், அந்த உச்சநீதிமன்றம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு வந்து இதில் வந்து சொல்லியிருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 148 வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா. சிஏஜி. ஓகேவா. சிஏஜி கம்ப்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா. ஓகேவா. ஸோ ஆடிட்டர். ஓகேவா. இந்திய தலைமை தணிக்கை அலுவலகர். ஓகேவா. ஸோ இந்திய தலைமை தணிக்கை அலுவலகர். ஸோ அவரை பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 148. ஓகேவா. ஸோ இந்தியா லெவலில் பெரிய எந்த பர்ச்சேசிங்காக இருந்தாலும் ஆடிட்டிங் பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இவர் தான். இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஃபேல் ஓகேவா ஊழல் வழக்கில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பாரதிய ஜனதா வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னு ராகுல் காந்தி என்ன பண்ணார், அதை வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தார். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதை தணிக்கை பண்ணுறதுக்கு யார் வந்திருந்தார், நம்மளுடைய சிஏஜி அந்த ராஜீவ் மகரிஷி என்ன பண்ணியிருந்தார், வந்திருந்தார். அவர் வந்து தணிக்கை பண்ணி பார்த்துட்டு இல்லை அவங்க போட்ட ஒப்பந்தம்லாம் கரெக்டாக தான் இருக்குதுன்னு தணிக்கை பண்ணி சொல்லிட்டு போனார். ஓகேவா. ஸோ அப்போ இந்திய லெவலில் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியே ப்ராப்ளத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தணிக்கை பண்ணுவார். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஏஜி கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா, இந்திய தலைமை தணிக்கை அலுவலகர். ஓகேவா. அவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 148. நெக்ஸ்ட் இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா தனி வீடியோஸில் நான் போடுறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் 152. இது வந்து பார்த்திங்கன்னா மாநில ஆளுநர். ஓகேவா. ஸோ ஆளுநரை பற்றி சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 152. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 163 வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றம். ஓகேவா. ஸோ மாநில சட்டமன்றத்தை பற்றி சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த 163. ஸோ 79 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது பாராளுமன்றத்தை. ஓகேவா. மத்திய சட்டமன்றம்னு சொல்லுவாங்க, பார்லிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. பாராளுமன்றம் அல்லது நாடாளுமன்றத்தை பற்றி சொல்கிறது என்னது ஆர்டிகல் 79. இந்த 163 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றம். ஓகேவா. நம்மளுடைய எம்எல்ஏக்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த மாநில சட்டமன்றத்தை பற்றி சொல்கிறது என்னது ஆர்டிகல் 163. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 163ல் 1 வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பற்றி சொல்லுது. ஓகேவா. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா. சிஎம் பற்றி சொல்லக்கூடியது என்ன பார்த்திங்கன்னா 163ல் 1. ஓகேவா. ஸோ 1வது பிரிவு ஆர்டிகல் 123ல் 1வது பிரிவு வந்து பார்த்திங்கன்னா சிஎம் பற்றி சொல்லுது. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 202. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு மாநில வருடாந்திர நிதி அறிக்கை. ஓகேவா. வருடாந்திர நிதி அறிக்கை. ஸோ இப்போ மாநில சட்டசபையில் என்ன பண்ணுறாங்க, இந்த நிதி பட்ஜெட் அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதை பற்றி சொல்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 202. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு மாநில பட்ஜெட்டு போடுறது இந்த 202வது ஆர்டிகல் தான். ஓகேவா. சரி இப்போ அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 124 என்ன சொன்னேன், சுப்ரீம் கோர்ட்டு சொன்னேன். இப்போ அப்படியே இந்த 2 முன்னாடி கொண்டு வருங்க, 1 பின்னால் கொண்டு போயிருங்க. 214 வந்து பார்த்திங்கன்னா ஹைகோர்ட்டை பற்றி சொல்லுது. ஓகேவா. ஹைகோர்ட்டை பற்றி சொல்லுது. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு. இது அப்படியே இடம் மாற்றணும், ஃபஸ்ட்டு 2 நம்பரையும் இடம் மாதிரினா என்னது, அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹைகோர்ட்டை பற்றி சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 214. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 243. ஆர்டிகல் 243 இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லுது. ஓகேவா. ஸோ பஞ்சாயத்து ராஜ், கிராம பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்து ராஜ் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த 243. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு. இதிலே வந்து பார்த்திங்கன்னா 243P அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி, நகர்பாலிகான்னு சொல்லுவாங்க, நகராட்சி. ஓகேவா. ஸோ இந்த நகராட்சியை பற்றி சொல்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா 243P. இந்த பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 243. ஸோ இந்த 2 ஆர்டிகலும் நல்லா பார்த்துக்கோங்க, ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸு. ஓகேவா. நெக்ஸ்ட்
சரி ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 266 ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தொகுப்பு நிதி ஓகேவா. என்னது தொகுப்பு நிதி. ஸோ பல கவர்மெண்ட்டுக்கு பல வழிகளில் வந்த அந்த நிதி வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்கக்கூடிய அந்த இடம் தான் வந்து அந்த நிதி தான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த நிதி தான் வந்து பார்த்திங்கன்னா 266வது ஆர்டிக்கல் சொல்லுது. ஸோ இந்த தொகுப்பு நிதியில் வந்து தான் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே சம்பளம் கொடுக்குறது. கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாத்துக்குமே வந்து சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொகுப்பு நிதியிலேருந்து தான் கொடுக்குறது ஓகேவா. ஸோ கன்சாலிடேட்டட் ஃபண்டு ஓகேவா. அதுக்கடுத்து 267 வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத செலவுக்கான நிதி ஓகேவா. ஸோ எதிர்பாராத ஓகே. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் ஃபண்டு ஓகேவா. ஸோ எதிர்பாராத செலவுக்கான நிதி ஓகேவா. ஸோ நிதி ஓகேவா. எதிர்பாராத திடீர்னு ஒரு வெள்ளம் வந்துடுது, ஒரு புயல் வந்துடுது, ஒரு சுனாமி வந்துடுது, ஒரு நிலநடுக்கம் வந்துடுது. ஸோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பெருசாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத நிகழ்வு. அந்த எதிர்பாராத நிகழ்வுக்கு கொடுக்கறதுக்குன்னு இந்த எதிர்பாராத செலவு நிதின்னு ஒன்று இருக்குது ஓகேவா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எடுக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மட்டும்தான் ஓகேவா. இதில் வந்து கையை வச்சு எடுத்து கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் மட்டும்தான் ஓகேவா. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிர்பாராத செலவு நிதி வந்து பார்த்திங்கன்னா 267 சொல்லப்பட்டிருக்குது ஆர்டிக்கலில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 280 ஓகேவா. ஸோ ஆர்டிக்கல் 280 வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆணையம் ஓகேவா. ஸோ நிதி ஆணையம். ஸோ நிறையா ஆணையம் இருக்குது ஓகேவா. எஸ்சி ஓகே, தாழ்த்தப்பட்ட ஒரு ஆணையம், பழங்குடியின ஆணையம், பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் ஓகேவா. ஸோ மகளிர் ஆணையம் ஓகேவா. ஸோ குழந்தைகள் ஆணையம், இந்த மாதிரி நிறைய ஆணையங்கள் இருக்கிறாங்க. அது பேர் நிதி ஆணையம். வெரி இம்பார்ட்டன்ட்டு ஓகேவா. ஸோ என்னென்னா பொருளாதாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன திட்டங்கள் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆகின அந்த ஆர்பிஐ கவர்னர் தலைமையில் வந்ததுன்னா ஒவ்வொரு குழு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு 2 ஆண்டு ஒரு முறையோ 3 ஆண்டு ஒரு முறையோ கண்டிப்பாக அமைச்சு அந்த வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ரிசர்ச் பண்ணுவாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரி பிளான் போட்டால் கண்டிப்பாக நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. ஸோ அதுக்கான ஆணையத்தை என்ன பண்ணுவாங்க, அமைக்கணும். இந்திய கவர்மெண்ட் அமைச்சு அந்த இந்தியாவுடைய பொருளாதாரத்தை என்ன பண்ணணும், உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்பயே வந்து ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 280வது ஆர்டிக்கல் தான் அதை வந்து சொல்லுது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 300A ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா சொத்துரிமை ஓகேவா. என்னது சொத்து உரிமை ஓகேவா. சொத்து உரிமை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 31 இருந்துச்சு. சொத்து உரிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கல் 31 இருந்துச்சு. இப்போ அதை வந்து சொத்து உரிமையிலேருந்து கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே 300A கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அரசியலமைப்பு உரிமை, சட்ட உரிமையாக கொண்டு வந்துட்டாங்க. அரசியலமைப்பு உரிமை அல்லது சட்ட உரிமையாக என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வந்து இந்த 300A கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஓகேவா. ஸோ ஏன்னா அமெண்ட்மெண்ட்டு எங்கே அமெண்ட்மெண்ட்டு 31 தூக்கிவிட்டு இங்கே 300A அமெண்ட்மெண்ட் பண்ணி கொண்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 312. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். IAS, IPS, ICS ஓகே, IFS. இந்த ICSலாம் இப்போ இல்லை. ஸோ IFS இந்தமாரி இந்திய ஆட்சிப்பணி ஓகேவா. ஸோ ஆட்சிப்பணி அதை பற்றி சொல்கிறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 312. இதுக்கான சட்டம் ஏற்றது எல்லாமே பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை தான். இதில் வந்து அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை. வெரி இம்பார்ட்டன்ட். இதே கொஸ்டினாக கேட்பாங்க ஓகேவா. இந்த ஆர்டிக்கல் 312 வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் யாருக்குன்னா மாநிலங்களவை தான் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆட்சி பணிக்கான சட்டங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 315ங்கிறது ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸாம்ஸு கவர்மெண்ட்டு எக்ஸாமுக்கு என்னது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற அந்த இன்ஸ்டியூட் தான் ஓகேவா. இந்த UPSC ஓகேவா, SSC, TNPSC. ஸோ இதெல்லாம் வருது பார்த்திங்களா. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 315 தான் வருது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 324 ஓகேவா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஓகேவா. ஸோ தேர்தல் ஆணையம் ஓகேவா. தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 324 ஓகேவா. இதனால் பார்த்துக்கோங்க. அடுத்து 326 வந்து பார்த்திங்கன்னா 18 வயது முடிந்தவர்களெல்லாம் வாக்குரிமை. ஸோ இந்த வாக்குரிமையை பற்றி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் 326 ஓகேவா. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக்கல் 338 ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தப்பட்டோருக்கான ஆணையம். ஸோ SC ஓகேவா, ஷெட்யூல் கேஸ்டினுடைய பிரிவினர்களுக்கான ஆணையம்
ஓகேவா. ஸோ அமைக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 338. இந்த ஆணையத்தை பற்றி நான் தனியாக வீடியோஸ் போடுறேன். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 338 இதுலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டியும் இருந்துச்சு. பட் இவங்களை வந்து நீக்கிட்டு தனியாக அமெண்ட்மெண்ட் பண்ணி இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, தனியாக சேர்த்துட்டாங்க. 338 ஏவில் வந்து பார்த்திங்கன்னா பழங்குடியினர் ஆணையம், ஸோ எஸ்டி ஷெட்யூல் ட்ரிபிள் ஆணையம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா. ஸோ 338. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 352. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேசிய நெருக்கடி. ஓகேவா. தேசிய நெருக்கடி. இந்திய கவர்மெண்ட்டே செயல்பட முடியாத நிலைமை வந்துருச்சுன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேசிய நெருக்கடி வந்து அறிவிக்கப்படும். ஓகேவா. ஸோ போர், வேறு ஒரு நாடு நம்ம இந்தியா மேலே படையெடுத்து வர்றது. ஓகேவா. ஸோ இந்தமாரி காலகட்டங்கள்லாம் வந்துன்னா மிகப்பெரிய வந்து என்னது மிகப்பெரிய அழிவு, இந்திய நாட்டையே தாக்குற மாதிரி வந்து யாருமே வந்து செயல்பட முடியாத நிலமை வந்துச்சுன்னா அப்போ வந்து என்ன அப்படின்னா தேசிய நெருக்கடி அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆர்டிகல் 352 வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ குடியரசுத் தலைவர் தான் இதை வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பார். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாருமே பார்லிமெண்ட் எதுவுமே செயல்படாது. இப்போ இந்த சட்டமெல்லாம் போடுறது யார் கையில் வந்துடும்னா குடியரசுத் தலைவர் கையில் வந்துடும். ஓகேவா. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் பவர். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 356 மாநில நெருக்கடி. ஓகேவா. என்னது மாநில நெருக்கடி. ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்யக்கூடிய சிஎம் தலைமையினால் அந்த சட்டமன்ற எம்எல்ஏஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநில மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகேவா. ஸோ அவங்களுடைய பேச்சை வந்து மக்கள் கேட்குற மாரி இல்லை, எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடக்குது, அந்த சிஎம்மால் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா ஆளுநர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவார். அப்போ குடியரசுத் தலைவர் என்ன பண்ணிடுவாருன்னா அந்த ஆட்சியை கழிச்சிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் ஆட்சியை கொண்டு வந்துடுவார். ஸோ அப்போ அந்த குடியரசுத் தலைவர் சார்பாக ஆளுநர் அந்த மாநிலத்தை என்ன பண்ணுவார், ஆட்சி செய்வார். அப்படி வந்து நடக்கணும் அப்படின்னு சொன்ன ஆர்டிகல் யாருன்னு பார்த்திங்கன்னா 356. அதுக்கடுத்து 360. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிதி நெருக்கடி. ஓகேவா. நிதி நெருக்கடி, ஃபினான்சியல் எமர்ஜென்சி. ஓகேவா. ஸோ நிதி நெருக்கடி. ஓகேவா. நிதி நெருக்கடினா என்ன அர்த்தம், இது வந்து என்னது பொருளாதார பிரச்சனை வந்துடுறது. ஸோ இந்தியா லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்தியா லெவல்லையோ அல்லது ஒரு மாநிலத்திலையோ அல்லது 2 மாநிலத்திலையோ எப்படி வேணாலும் வரலாம். அப்படி வந்தால் நிதி நெருக்கடி அறிவிச்சிருவாங்க. ஓகேவா. ஸோ ஃபினான்சியல் ப்ராப்ளம் வந்துட்டால் நிதி நெருக்கடி என்ன பண்ணிடுவாங்க, அறிவிச்சிருவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கும் என்ன பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா குறைக்கப்படும். ஓகேவா. ஸோ பாதி அளவுக்கு கூட குறைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 360. இந்தியாவில் இதுவரை அந்த 360 ஆர்டிகளை வந்து என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. பட் 352 56 என்ன பண்ணிருக்கிறாங்க, யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 368. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம். ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், அவங்க வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க. ஓகேவா. ஸோ 7 பேர் கொண்ட குரூப் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுனாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க, சட்டத்தை கரெக்டாக எழுதிட்டாங்க. ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சில இந்த நம்மளுடைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணலாம், சில விஷயங்கள் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஆனால் அவங்க எழுதி வச்சது என்ன பண்ண முடியாது, ஒரு காலமும் நீக்க முடியாது. நம்மளுடைய தேவைக்கு என்ன பண்ணிக்கலாம், சேர்த்திக்கலாம். ஓகேவா. சட்ட திருத்தம் பண்ணி என்ன பண்ணலாம், சேர்த்திக்கலாம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சட்ட திருத்தம் சொல்கிறாங்க. அந்தமாதிரி சட்ட திருத்தம் பண்ணிக்கலாம்னு சொல்கிற ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா 368. ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 370. இது வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீருக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி அந்தஸ்து கொடுத்த ஆர்டிக்கல். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜம்மு அண்டு லடாக் அப்படின்னு சொல்லிட்டு 2 யூனியன் பிரதேசமாக அதை மாற்றிட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 370 என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 370 பற்றி இனிமேல் நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல்ஸ்லாம் தெரியாமல் நம்ம எக்ஸாமுக்கு போகவே கூடாது. ஓகேவா. நல்லா உட்காந்து பாருங்கள். புரியலனா கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.